ஹெல்த் குரு நேயர்களுக்கு ஹாய். எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். உங்களோட 2026 நீங்களும் ஹாப்பியா அண்ட் உங்க கூட இருக்க எல்லாருமே ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா, பிரெக்னன்சி டைம்ல இந்த 9 ஃபுட்ஸை கண்டிப்பா சாப்பிடவே கூடாதுப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது என்னென்ன ஃபுட்ஸ் அண்ட் அது ஏன் எதனால சாப்பிடக்கூடாது அப்படின்ற எல்லாத்தையுமே இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சொல்ல போற விஷயம் எனக்கே ஷாக்கிங்கா தான் இருக்கு. என்னங்க சொல்றீங்க, அவங்களோட டே டு டே லைஃப்ல இதெல்லாம் எப்படிங்க இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான். என்ன அப்படின்னா, காஃபி குடிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, பிளாசென்டா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பாக்டீரியா காஃபில பிரெக்னன்சி டைம்ல அவங்க குடிச்சாங்க அப்படின்னா அது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது பேபிக்கு போகக்கூடிய ஸ்ட்ரென்த்தும் ஆக்சிஜனும் குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்க காஃபி குடிக்கிறத ரொம்ப தவிர்த்துக்கோங்க. ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா மட்டும் அந்த மாதிரி டைம்ல காஃபி எடுத்துக்கலாம். அதுக்கு ஆல்டர்னேட் ஆர்கானிக்கான காஃபியோ இல்லை டீயோ எடுத்துட்டு வாங்க. குறிப்பா பால் எடுத்துக்கலாம், முட்டை எடுத்துக்கலாம். இதெல்லாம் மேண்டேட்டரியா இருந்தாலும் கெஃபைன் கண்டென்ட்ஸ் அதிகமா எடுத்துக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ காஃபி எடுத்துக்கோங்க, பட் ரொம்ப ரேரா, ரொம்ப டெய்லி நம்ம பிஃபோர் பிரெக்னன்சி நான் ஒரு காஃபி அடிக்ட், ஐம் அ காஃபி லவர் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டோரி போட்டிருப்போம். நம்மளுக்கு நம்மளோட டேல எவ்வளவு காஃபி குடிக்கிறோம் அப்படின்றது தெரியாம கூட இருந்திருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இல்லாம உங்களோட பிரெக்னன்சி ஜர்னி ரொம்ப ஹாப்பியாகவும், உங்களோட பேபிக்கு ஆக்சிஜன் கிடைக்கணும், ரொம்ப ப்ராப்பரா கிடைக்கணும், என் பேபி ரொம்ப ஹெல்தியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா காஃபி குடிக்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. செகண்ட் என்ன அப்படின்னா, பச்சை முட்டை சாப்பிடுறது. யாருமே பச்சை முட்டை குடிக்கிறதுக்கு அவ்வளவு விரும்ப மாட்டாங்க. எக்ஸப்ட் அந்த பியூபர்ட்டி டைம்ல நம்மள ஃபோர்ஸ் பண்ணி பச்சை முட்டை குடிச்சே ஆகணும், அப்பதான் உன்னோட போன் ஹெல்த் நல்லா இருக்கும், உன்னோட பீரியட் எல்லாமே ரெகுலரா போகும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பச்சை முட்டை வாந்தி எடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த நல்லெண்ணையும் பச்சை முட்டையும் கொடுத்திருப்பாங்கல்ல. சோ அந்த மாதிரி பச்சை முட்டை எடுத்துக்கணும் அப்படின்னு யாருமே ஆசைப்படல அப்படின்னாலும் சிலர் மயோனீஸ் எடுத்துப்பாங்க அண்ட் ஹாஃப் பாயில்டு எக்ஸ் அதுவுமே எடுத்துப்பாங்க. சோ அந்த மாதிரி பச்சை முட்டைய எதுலையுமே சேர்த்துக்காம இருக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா, பச்சை முட்டையில நிறைய பாக்டீரியாஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முன்னாடியே சொன்ன மாதிரி பாக்டீரியா அப்படின்றது பேபியை சீக்கிரமா போய் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நம்மளுக்கே இந்த வைரஸ் மாதிரியான விஷயங்கள் பாக்டீரியா அஃபெக்ட் ஆகுறது எல்லாமே சீக்கிரமா நடக்கும்ல. நம்ம வயிறுல இருக்க பேபிக்குமே அது சீக்கிரமா அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்றதுனால பச்சை முட்டை எடுத்துக்கிறத தவிர்த்துக்கோங்க. இந்த பாக்டீரியானால என்னமா பிரச்சனை வரும், மேபி அது குட் பாக்டீரியா கூட இருக்கலாமே எக்ல இருக்கிறது அப்படின்னு நீங்க நினைச்சுக்கலாம். ஆனா இந்த பாக்டீரியா ஒன்ஸ் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ரீக்வெண்டா வாந்தி வருது அண்ட் டயேரியா ஆகுறது, குமட்டல் ஃப்ரீக்வெண்டா இருந்துட்டே இருக்கும். நார்மலாவே பிரெக்னன்சி டைம்ல நிறைய ஃபுட் அவங்களால எடுத்துக்க முடியாது அப்படின்னு இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் பீப்புளுக்கு எக் அப்படின்றது ஸ்மெல்லுக்கு ஒத்துக்காது. ஆனா கொஞ்சம் பேருக்கு அது ஃபேவரட்டாவே இருந்துட்டு இருக்குல்ல. ஸோ எக்கை நான் சாப்பிடணும், எப்படி எடுத்துக்கிட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி டக்குன்னு உடைச்சு வாயில ஊத்திடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ண வேணாம். ஸோ அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா அந்த பாக்டீரியா அஃபெக்ட் ஆகிறதுக்கு ஒரு 80% சான்ஸ் இருக்கிறதுனால ஸோ எக் எடுத்துக்கணும்ப்பா, எனக்கு ப்ரோட்டீன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. பாயில் பண்ணும் போது அந்த எக்ல இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் எல்லாமே கில் ஆகுறதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸும் ப்ராப்பரா கிடைக்கும். அதே மாதிரி எக் யோக் நிறைய எடுத்துக்கணுமா, அதுல ஃபேட் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பாங்க. ஜென்ரலா நம்ம டயட்ஸ்குள்ள வந்துருவோம். பிரெக்னன்சி டைம்லயும் ஒரு டயட் நம்மளுக்கு கொடுப்பாங்கல்ல, அதுக்கேற்ற மாதிரி உங்களோட கைனகாலஜிஸ்ட் கிட்ட ஓகே டாக்டர் நான் எவ்வளோ எக் எடுத்துக்கணும், இப்போ எனக்கு 3 months ஆகுது, ஸோ நான் இப்போ எவ்வளோ சாப்பிடணும், இல்லை எனக்கு எக் சாப்பிட பிடிக்கல, நான் ஆல்டர்னேட் என்ன ஃபுட் எடுக்கணும் அப்படின்றது எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எப்படி ஹாஃப் பாயில்டு எக் அண்ட் பச்சை முட்டை இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்களோ, அதே மாதிரி ஹாஃப் பாயில்டு மீட்ஸ் எதுவுமே சாப்பிடக்கூடாது. நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரீக்ஸ், இந்த கபாப் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பட் அது ஹாஃப் பாயில்டு அப்படின்றது நம்மளோட நாலேஜ்க்கு கொஞ்சம் வந்தாலும் அதை நம்ம அக்செப்ட் பண்ணுறது இல்லை. ஏன்னா அது டேஸ்ட்டாக இருக்குல்ல. ஸோ எனக்கு கிரேவிங்ப்பா, எனக்கு ப்ரெக்னென்சி கிரேவிங், நான் என்ன பண்ண முடியும், எனக்கு இந்த மீட்லாம் சாப்பிட்டாதான் எனக்கு ஒரு மாதிரி நானும் என்னோட பேபியும் ஹாப்பியா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஹாஃப் பாயில்டு மீட்ஸ் எதுவுமே எடுத்துக்க வேணாம். நீங்க வீட்டிலே பண்ணா கூட ஹாஃப் பாயில்டா எடுத்துக்காம நல்லா குக் பண்ணி அண்ட் இல்லை நல்லா ஒரு ஏர் ஃப்ரையர்ல போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி அந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. ஹாஃப் பாயில்டா எடுத்தீங்க அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி பாக்டீரியாஸ் அதுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். அந்த பாக்டீரியா பேபி அஃபெக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு. ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்துக்க வேண்டாம் பிரெக்னன்சி டைம்ல அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ப்ரவுட்ஸ் ஏன் எடுத்துக்க கூடாது மெயினா அப்படின்னா, சுத்தி பாக்டீரியா அப்படின்றது தான் ஒரு விஷயமாவே இருந்துட்டு இருக்கு. பாக்டீரியா அப்படின்றது நம்மளோட பாடியில இருக்கும், குட் பாக்டீரியாவும் இருக்கும்,
பேட் பாக்டீரியாவும் இருக்கும். பட் அந்த குட் பாக்டீரியா, பேட் பாக்டீரியா ஃபைட் பண்ணி ஒரு விஷயம் வந்து நம்மளோட பாடியில நடக்கும். அது நம்மளால முடியும். பட் நம்மளோட பேபிக்கு அந்த அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. நெறைய எதிர்ப்பு சக்தி எல்லாமே பேபிக்கு உருவாகும். ஆனா அவங்க பொறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு எல்லாமே வளர ஆரம்பிக்கும் அப்படின்றது தான் மெயினா பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கு. ஸோ என்னோட பேபி வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த், ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி எனக்கு புடிச்ச எல்லாமே நான் சாப்பிடுவேன். எனக்கு நோ ப்ராப்ளம். நான் சிப்ஸ் சாப்பிடுவேன், ஜூஸ் குடிப்பேன், நான் ஆல்கஹால் கூட நான் எடுத்துப்பேன், நான் ஸ்மோக் பண்ணுவேன், நான் அன்ஹெல்தியா சாப்பிடுவேன், நான் டிராவல் பண்ணுவேன். எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல அப்படின்ற மாதிரி எந்த ஒரு மம்மிஸும் கண்டிப்பா நெனைக்க மாட்டாங்க. அந்த மாரி நெனைக்கல அப்டின்னாலும், எனக்கு இது ஃபேவரைட் ஃபுட் அப்டின்னு இருக்கு. ஸோ இத வந்து நான் சாப்ட்டுக்கிறேன். நான் சீட் பண்ணிக்கிறேன். நோ ப்ராப்ளம். என் பேபி அத அக்செப்ட் பண்ணிக்கும் அப்டின்ற மாதிரி இல்லாம, நெறைய விஷயங்கள அவாய்ட் பண்ணணும் அப்டின்னா, தயவு செஞ்சு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கமிங் பேக் டூ தி பாயிண்ட். இது வந்து ஸ்ப்ரவுட்ஸ்லேருந்து மாறி கொஞ்சம் ட்ராக் மாறி ஒரு அட்வைஸ் மாதிரி போயிடுச்சு. ஸோ என்னன்னா, ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, நைட்டு வந்து சோக் பண்ணுவாங்க. அதாவது மொள கட்டின பயிறு அப்டின்னு சொல்லுவாங்கல்ல. அத வந்து துணியில போட்டு மொள கட்டி வைப்பாங்க. அது வந்து அதில வந்து அதோட வேர் வந்து வர ஆரம்பிக்கும். அத வந்து சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னதான் நல்லதா இருந்தாலும், அத நம்ம ஃப்ரீக்வென்ட்டா எடுத்தோம் அப்படின்னா, அதில பாக்டீரியா அஃபெக்ட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, நம்ம ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே, ஸ்ப்ரவுட்ஸ் மட்டும் இல்ல, சோக் பண்ணி சாப்பிடக்கூடிய எந்த விஷயம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே, நம்ம வந்து சோக் பண்ண உடனே எடுத்து சாப்பிட்டுருவோம். வாஷ் பண்ணிட்டு சாப்பிடணும் அப்படின்னு வந்து நம்மளுக்கு அந்த டைம்ல தோணாது அப்படின்னே சொல்லலாம். சரி நம்ம நைட் ஃபுல்லா ஊற வச்சுட்டோம். அது என்னப்பா கிளீனா தானே இருக்கும். தண்ணியில தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எடுத்து சாப்பிட்டுருவோம்ல. அந்த டைம்ல பாக்டீரியல் அஃபெக்ட் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்துக்கிறீங்க. எனக்கு ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்துக்க பிடிக்கும். நான் வந்து என்னோட ஜென்ரல் டயட்லயே நான் ஸ்ப்ரவுட்ஸ் சாப்பிடுவேன். இப்போ நான் பிரெக்னென்ட்டா தானே இருக்கேன். எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னா, ஸ்ப்ரவுட்ஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய எல்லா சக்திகளும் வந்து பேபிக்கு கிடைக்கும். ஆனா பாக்டீரியல் அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க ஸ்ப்ரவுட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா, நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. இல்ல வந்து நான் ரெகுலரா எடுக்கல. நான் என்னைக்கோ ஒரு நாள் சாப்பிடுறேன். எனக்கு வந்து சப்பாத்தி கூட எனக்கு வந்து ஒரு கிரேவியோ, இல்ல மைல்டா ஒரு ஃபுட் எடுத்துக்கும்போது, எனக்கு அது கூட ஸ்ப்ரவுட்ஸ் சாப்பிடுறது பிடிக்கும் அப்படின்னா, அந்த மாதிரி நீங்க ஃபுட் எடுத்துக்கலாம். பட் ஃப்ரீக்வென்ட்டா எடுக்கிறீங்க அப்படின்னா, ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ்ப்ரவுட் சாப்பிடுங்க. நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த 9 ஃபுட்ஸ் எல்லாமே வந்து பாக்டீரியா அஃபெக்ட் ஆகும் அப்படின்றதுனால தான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்கன்றத தெரிஞ்சுக்கோங்க. அந்த வரிசையில இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சீஸ். சீஸ் சாப்பிடக்கூடாதா? என்ன சொல்றீங்க? எனக்கு ஃபேட் தேவைப்படுதே அப்படின்றது ஓகே, அது அக்செப்டபிள் தான். இருந்தாலும் வந்து இந்த சாஃப்ட் சீஸ், ஃபெர்மென்டட் சீஸ் அப்படின்னு சொல்லிலாம் நிறைய சீஸஸ் இருக்குல்ல. நம்ம சீஸ் வந்து வீட்ல மேக் பண்ணி சாப்பிட்டா அது நல்லது. இல்ல நம்ம வந்து நான் அவுட் சைட்ல தான் பை பண்ண போறேன் அப்படின்னா, அது ரொம்ப ஃபெர்மென்ட் ஆயிருக்கா? அதோட எக்ஸ்பைரி டேட் எல்லாமே பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்க. பட் கொஞ்சமா இன்டேக் பண்ணிக்கிட்டா நல்லது. முடிஞ்ச வரைக்கும் வீட்ல வந்து சீஸ் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா, அதில பாக்டீரியா கில் ஆகுறதுக்காக நீங்க அந்த சீஸ வந்து மேக் பண்ணும்போதே நீங்க நிறைய குக் பண்றதுனால அந்த பாக்டீரியாஸ் வந்து போகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் நம்ம கடையில வாங்கக்கூடிய சீஸ்ல எந்த அளவுக்கு அவங்க அத குக் பண்ணி அத வந்து ரெடி பண்றாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியாதுல்ல. லைக் அந்த ஆன் ப்ராசஸ் என்னன்றது தெரியாததுனால, நீங்க அவுட் சைட் சீஸ் வாங்கி சாப்பிடுறது, பர்கர்ல வந்து சீஸ் வச்சு சாப்பிடுறது இது எல்லாத்தையுமே கொஞ்சமா தவிர்த்துக்கோங்க. மெயினா சொல்லணும் அப்படின்னா, கேஸ் அதிகமா இருக்கக்கூடிய ட்ரிங்க். இது வந்து பேபியோட ஹெல்த் அஃபெக்ட் பண்றது மட்டும் இல்லாம நம்மளோட ஹெல்த்துமே அஃபெக்ட் ஆகும். ஏன் அப்படின்னா, அவங்க அந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்ல நிறைய பேர் வந்து எக்ஸ்பைரி டேட் வந்து ஒரு 1 இயர் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த 1 இயர் அது வந்து கெடாம இருக்கணும் அப்படின்னா, அவங்க எவ்வளோ கெமிக்கல்ஸ் மிக்ஸ் பண்றாங்க அப்படின்றதே நம்மளுக்கு தெரியாம இருக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு என்ன இன்கிரீடியன்ஸ் இருக்கு அப்படின்றத பார்த்து சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஃபெர்மென்டட் ஜூஸ் ஆர் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுக்கும்போது நம்ம பார்த்து எடுக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு ஜூஸ் குடிக்கணும் எனக்கு கிரேவிங்கா இருக்கு அப்படின்னா, வீட்டில் வந்து ஃப்ரூட்ஸை வாங்கி அதை வந்து கட் பண்ணி உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே போட்டு குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா, அது வந்து பேபிக்கும் ஹெல்தி, உங்களுக்கும் ஹெல்தி. இல்லை நான் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன் ஆனால் அதுவும் ஆப்பிள் ஜூஸ் தான், அதுவும் மேங்கோ ஜூஸ் தான், ஸோ எனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு நினச்சி நம்ம குடிச்சிட்டோம் அப்படின்னா அதில் பாக்டீரியல் அசிடிட்டி ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆசிட்ஸ் என்ன கலந்துருக்காங்கன்னு தெரியாமல் இருக்கு. அண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால நீங்கள் ஃபெர்மென்டட் ஜூஸ் ஆர் ஃபெர்மென்டட் ட்ரிங்க்ஸ், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. என்னடா சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் சொல்லிட்டேன், ஆல்கஹால் சொல்லலையே அப்படின்னு தானே கேட்குறீங்க. கண்டிப்பாக ஆல்கஹால்
எடுக்கவே கூடாது. ஏன் அப்படின்னா, ஆல்கஹால் எடுத்துட்டோம். ஆல்கஹால் அப்படின்றது நம்மளோட பாடிக்குள்ள போகும்போது என்னென்ன விஷயங்கள் நம்மளுக்கு மாறுது, நம்ம அன்கான்ஷியஸ்லாம் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அத வந்து அந்த பெயின வந்து நம்மளோட பேபிக்கு குடுக்கணுமா அப்படின்றத யோசிச்சுக்கோங்க. ஐ நோ 90% மதர்ஸ் வந்து இது பண்ண மாட்டாங்க. அதையும் மீறி பண்றாங்க அப்படின்னா, தட் வில் அஃபெக்ட் யுவர் பேபி. பேபியோட குரோத் அது டைரக்ட்டா அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. சில ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஐ டோன்ட் நோ வெதர் ஐம் ரைட் ஆர் நாட். ஆனா ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல அவங்களோட பிரெக்னன்சி டைம்ல அவங்களுக்கு பெயின் ரொம்ப தெரியக்கூடாது அப்படின்றனால கொஞ்சமா ஆல்கஹால் கண்டென்ட் வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா பெயின்ல ரொம்ப சஃபர் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக. அதுவும் வந்து அந்த மதருக்கு ஓகே அப்படின்னா மட்டும்தான். அவங்க வந்து ஆல்கஹாலிக்கா இருக்காங்க அப்படின்னா ஓகே, இந்த பெயின் உனக்கு போகணும், அது உனக்கு தெரியக்கூடாது அப்படின்னா லைட்டா ஒரு ட்ரிங்க் நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதையே எடுத்துக்கிறாங்களே, அப்ப நான் ஆல்கஹாலிக், நான் வந்து ஒரு சோஷியலைஸ் ட்ரிங்கர், நான் எப்படி என் குழந்தை இருக்கு நான் எப்படி குடிக்காம இருப்பேன் அப்படின்ற மாதிரி பண்ணாம, உங்களோட பேபி ஒரு 9 மந்த்ஸ் இருக்க போகுது. அது ரொம்ப ஹெல்தியா ரொம்ப ஹாப்பியா ஒரு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆல்கஹால்லாம் எடுக்காம கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு, அது பொறந்ததுக்கப்புறம் உங்களோட என்ஜாய்மெண்ட்ஸ் எல்லாருமே வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. எப்படி ஹாஃப் பேக்டு மீட்ஸ் எடுக்கக்கூடாதோ, அதே மாதிரி ஹாஃப் பேக்ட் ஃபிஷ்ஷும் எடுக்கக்கூடாது. ஃபிஷ் சாப்பிடலாமே நல்லது தானே அப்படின்னு இருந்தா, ஃபிஷ்ஷை வந்து நல்லா தவா ஃப்ரை பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படி இல்லை, எனக்கு வந்து ஃபிஷ் வந்து எனக்கு ஃப்ரை பண்ணி தான் சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா, ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க, ஆனால் ஏர் ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப வந்து போட்டு ஆயில் ரொம்ப அப்சர்வ் பண்ணி இருக்கக்கூடிய ஃபுட்டு எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னா ஜென்ரலாக டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க ப்ரெக்னென்சி டைமில். ஸோ அதே மாதிரி தான் நானும் சொல்கிறேன். அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஆனால் சேம் டைம் எனக்கு சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னா நல்லா ஹீட் பண்ணி அதை நல்லா சூடு பண்ணி சாப்பிடுங்க. அப்பதான் வந்து இந்த பாக்டீரியா ஸ்கில் ஆகும். உங்களோட பேபிக்கும் எந்த ஒரு அஃபெக்டும் ஆகாது. உங்களுக்கும் வந்து ஒமேகா ஃபேட்டி ஆசிட் எல்லாமே நல்லா கிடைக்கும். ஸோ ஃபைனலா என்ன அப்படின்னா, ப்ரிசர்வேட் பண்ண ஜங்க் ஃபுட்ஸ் எதையுமே எடுத்துக்காதீங்க. சுகர் கண்டென்ட் அதிகமா இருக்க மாதிரி எடுத்துக்காதீங்க. ஃபேட் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபுட்ஸ் எடுத்துக்காதீங்க. அண்ட் ஸ்பைசி அதிகமா இருக்கிற ஃபுட்ஸ் எடுத்துக்காதீங்க. ஃபெர்மெண்டட் ஜூஸ் எதுவும் சாப்பிடாதீங்க. அண்ட் அதையும் மீறி நான் வந்து ஃப்ரெஷ்ஷி பேக்டு கேக் சாப்பிட்றேன், எனக்கு ரொம்ப கிரேவிங்கா இருக்கு அப்படின்னா, என்னைக்கோ ஒரு நாள் உங்களோட டாக்டர் வந்து ஓகே உன்னோட செக்அப் முடிஞ்சிருச்சு, யூ கேன்ட் ஈட் திஸ் அப்படின்னு சொல்லும் போது அந்த டைம்ல எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்மளோட பேபி வெளியே வந்ததுக்கப்புறம் ஹீ ஆர் ஷீ வில் எக்ஸ்ப்ளோர் எவ்ரி ஃபுட் இல்லை. ஸோ அதுதானே நம்மளே வந்து என் பொண்ணுக்கு இது பிடிக்கும், என் பையனுக்கு இப்படி பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சமைக்கவும் ஆரம்பிச்சிருவோம். அண்ட் கடையாக தேடி நிறைய ஃபுட்டு வாங்கி கொடுக்கவும் ஆரம்பிச்சிருவோம்ல. ஸோ அந்த டைமில் வாங்கி கொடுத்துக்கோங்க. உங்களோட வயிறில் ஒரு 10 மாதம் அவர் அழகாக இருக்க போகிறாங்க அப்படின்னா, அந்த அழகாக இருக்கும்போது நீங்களும் கொஞ்சம் 10 மாதம் என்னோடய வாயெல்லாம் கட்டுப்படுத்திட்டு நான் இருந்துக்கிறேன், நான் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் மட்டும் அழகழகாக ஷேப்பாக கட் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட பேபி ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அதுதான் ப்ரெக்னென்சி டைமில் இந்த ஃபுட்டு சாப்பிட வேண்டாப்பா, ஆர் ரொம்ப கம்மியாக சாப்பிட்டுக்கோங்க, எப்பயாச்சும் ஒரு நாள் சாப்பிட்டுக்கோங்க, உங்களோட டாக்டர் அட்வைஸ் கேட்டு சாப்பிட்டுக்கோங்க. மெயினாக வந்து உங்கள் ஹஸ்பண்ட்க்கு ஓகேவா அப்படின்னு கேட்டு சாப்பிட்டுக்கோங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக சாப்பிடுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். என்ஜாய் யுவர் ப்ரெக்னென்சி ஜேர்னி. ஆனால் என்ன பிடிக்கும்ன்றதை தாண்டி என்ன ஹெல்தி அப்படின்றத கொஞ்சமாக யோசிச்சு சாப்பிட்டுக்கோங்க. எனக்கு ப்ரெக்னென்சி பற்றி நிறைய டவுட்ஸ் இருக்குது, அதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் நிறைய கைனகாலஜிஸ்டோட இன்டர்வியூஸ் எல்லாமே இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு லிங்க்கும் தரேன். ஸோ எல்லாருமே யாரெல்லாம் ப்ரெக்னென்சி ஜேர்னியை கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கீங்களோ ஹாப்பி ப்ரெக்னென்சி. அண்ட் உங்களோட பேபி ரொம்ப க்யூட்டாக அழகாக பிறக்கிறதுக்காக இப்போவே விஷ் பண்ணிக்கிறேன்.